ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீத்து. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் விலாக் வந்து ரொம்ப லேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி என்னோட தலை பொங்கல் விலாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். September we met, I could tell by your smile. எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து பொங்கல் வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்து கோலம் போட்டுட்டு பொங்கல் பானையெல்லாம் பொங்குறத சூப்பராக பார்த்தோம். எங்கள் வீட்டில் வந்து 2 பொங்கல் வச்சுருந்தோம். ஒன்று வந்து வெண்பொங்கல், இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல். 2 பானையுமே நல்லாவே பொங்குச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா பொங்கல் அப்புறமா வந்து இந்த காய்கறிலாம் வச்சு ஒரு சாம்பார் குழம்பு மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி நாங்கள் எல்லா பொங்கலுமே வந்து தேனியில் தான் கொண்டாடுவோம். ஸோ டைரெக்டாக தேனிக்கு போயிட்டோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. இதுதான் எங்களோட பொங்கல் அவுட்ஃபிட். நான் புதுசாக ஹாஃப் சாரீலாம் கட்டியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேனிலையும் சூப்பராக காலையில் 4 மணிக்கே எங்கள் பாட்டி எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு சூப்பராக வயலில் வந்து பொங்கல் வைப்பாங்க விறகடுப்பில். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கிடுச்சா? விளக்கதான் பொங்குச்சு. பொங்கலோ பொங்கல் சொல்லலையாடா? பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல் சொன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் பொங்குமா. இனிமேல் பாரு ஃபுல்லா பொங்கல்ஸ் தான் டெய்லி. தேனிலையும் சூப்பராக பொங்கல் வச்சு அப்படியே சூரிய பகவானுக்கே படைச்சிருவாங்க டைரெக்டாக. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு சாமிக்கு வந்து படைச்சி சாமி கும்பிடுவாங்க. பொங்கல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பாட்டி தாத்தா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசாக இருக்கும் போது அவர் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட்டு வாய் அண்டு லாஸ்ட்டு வாய் 2மே எனக்கு தான் ஊட்டி விடுவார். ரொம்ப வருஷம் கழித்து தாத்தா இப்போ வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் என்னவருக்கும் சேர்த்து ஊட்டி விட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறமா பரத்துக்கும் ஊட்டி விட்டார். முடிச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து தோட்டத்துக்கு போயிட்டோம் சுற்றி பார்க்கறதுக்கு. நம்மளோட பழைய பொங்கல் விலாக் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே வந்து நிறைய ஆடு மாடு கோழி வாத்து எல்லாமே இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை. ஒரே ஒரு வாத்து, 2 ஆடு, கொஞ்சோண்டு கோழி மட்டும் இருந்துச்சு. அப்பா இந்த பாப்பா இது பாப்பாக்கு 3 புடவை வாங்கிருக்கு. எது போதுங்க? 2 புடவையை நான் சுட்டுட்டேன். ஸோ அப்படியே ஜாலியாக தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே தூரத்தில் ஒரு பம்பு செட்டில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.